பிரித்தானியாவில் வாடகைக்கு குடியிருப்பவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி மனிதநேயமற்ற முறையில் வீடுகளை வாடகைக்கு விட்ட ஹரோ பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் பட்டேல் என்ற வீட்டு உரிமையாளருக்கு எதிராக பிரைண்ட் கவுன்சில் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. அப்பகுதியில் உள்ள வீடுகளில் நிலவிய கடுமையான இட நெருக்கடி மற்றும் பாதுகாப்பற்ற வாழ்வாதார சூழல் காரணமாக அவர் பிரித்தானியாவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வீடுகளை வாடகைக்கு விடவோ அல்லது சொத்துக்களை நிர்வகிக்கவோ முடியாது என நீதிமன்ற தீர்ப்பாயம் அதிரடி தடை விதித்துள்ளது. வெம்ப்லியின் வைல்ட்வே பகுதியில் சஞ்சய் பட்டேலுக்கு சொந்தமான வீடு ஒன்றில் அதிகபட்சமாக 7 பேர் மட்டுமே வசிக்க அனுமதி இருந்த நிலையில் அங்கு 18ற்கும் மேற்பட்டோரை அவர் அடைத்து வைத்திருந்ததை கவுன்சில் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதிகாரிகள் நடத்திய சோதனையில் வீட்டின் ஒற்றை மாடி அறையொன்றில் 4 பேர் தங்கியிருந்தனர். அவசர காலங்களில் திறக்க முடியாதவாறு ஜன்னல்கள் பூட்டப்பட்டிருந்ததோடு புகை எச்சரிக்கை கருவிகளும் பழுதடைந்திருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக வீட்டின் முற்றத்தில் இருந்து அறிவிக்கப்படாத ஒரு சிறிய தற்காலிக கொட்டகையில் 4 மாத குழந்தை ஒன்றோடு ஒரு தம்பதியினர் மின்சாரம் மற்றும் வெப்பமூட்டும் வசதிகள் எதுவுமின்றி தங்கியிருந்த கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த வறிய குடும்பம் தற்போது பிரெண்ட் கவுன்சிலின் அவசர வீட்டு உதவி திட்டத்தின் கீழ் ஒப்படைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது. இந்த மோசமான விதிமுறை மீறல்களுக்காக வில்ஸ்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சஞ்சய் பட்டேலுக்கு 87,000 பவுண்டுகள் அபராதம் விதித்துள்ளது. இதனோடு நீதிமன்ற மற்றும் வழக்கு செலவுகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 91,788 பவுண்டுகள் பெரும் தொகையை செலுத்துமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. சஞ்சய் பட்டேல் இவ்வாறான வீட்டு விதிமுறை மோசடிகளில் ஈடுபடுவது இது முதன்முறை அல்ல என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டிலும் வெம்பிளியின் விவியன் அவென்யூவில் உள்ள மற்றொரு சொத்தில் 5 பேருக்குரிய இடத்தில் 8 பேரை வசிப்பித்த குற்றத்திற்காக இவருக்கு 50,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அங்கு வசித்த மக்கள் தங்களுக்கு எலிகள் தொல்லை, கூரை ஒழுகுதல் மற்றும் உடைந்த கழிப்பறைகள் இருப்பதாக முறையிட்டதை அடுத்தே இந்த மோசடி அம்பலமாகியிருந்தது. மேலும் அந்த வீடு முழுவதும் பூஞ்சை காளான்கள் படர்ந்து மிக மோசமான நிலையில் காணப்பட்டதாக கவுன்சில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.